சந்திரமதி, பாசத்தை காட்டி என்னை விலை மதித்து விடாதே, குறைத்து விடாதே. நான் இட்ட சத்தியம் அப்படி, என் தர்மம் அப்படி. நம்முடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, உன்னை அடிமை கொண்ட எஜமானிடத்திலே சென்று கால் பணம் மனதுண்டு பணம் வாங்கிட்டு வந்தா பிள்ளைக்கு வை, இல்ல புள்ள மயானத்துக்கு வெளியே போயிடும். இதுதான் நீதி. எப்படியோ தெரியாது, சற்று நேரத்தில் வந்திருந்த காப்பணம் மனதுண்டு. நம் பிள்ளையாகி ரோகிதனை தகனம் செய்தால் பொய்க்கு ஆளாகிவிட வேண்டும். நிச்சயம் தவறிவிடும். மகனுடைய பாசத்திலே மதி இழந்து விட்டான ஹரிச்சந்திரன் என்று என்னை எவரும் தூசிடக்கூடாது. அதனாலே எனக்கு வாய்க்கரிசி வேண்டாம், எனக்கு பொங்கி திங்கிற எனக்கு அரிசி நீ கொடுக்க வேண்டாம். ஆனா என் எஜமான் வீரபாகு கோட்டிக்கு காப்பணம் மனதுண்டு. பணத்தை கட்டனா பிள்ளைய போடு, இல்ல பிள்ளை தூக்கிட்டு போ போ போ. மகனும் தகனம் செய்வதற்கு வாக்கரிசி வச்சு கருப்பட்டி வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்வேன்? அடி போன வேலை முடிஞ்சா புள்ளி இழுத்து கடாச்சிட்டியா? வீட்டுல வேலை இருக்குது, வா. என் மகனை தகனம் செய்வதற்கு மயானத்துக்கு தகனம் செய்யும் போது மயான காவலர் வாக்கரிசி வெட்டி கருப்பட்டி குணத்துண்டு கால் பணம் கொடுத்தால் என் மகனை தகனம் செய்யலாம். இல்லை என்றால் எஜமானாகிய இடத்துல சென்று பணம் கால் பணம் பெற்று வருவாய் சொல்கிறார். என்னது பணம் வேணுமா? ஏண்டி